ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? தம்ப்லைன் வந்து நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லாமே ஃபோனில் தான் பண்ணுவேன். நீங்கள் ஃபோனை வந்து சார்ஜ் வச்சு இந்த மாதிரி இந்த பக்கமாக வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து க்ரோமில் இல்லை கூகுளில் போய்ட்டு கனவா எடிட்டிங் அல்லது கனவா தம்ப்லைன் எடிட்டிங் என்னவா போயிட்டு உள்ளே போய்ட்டு தம்ப்லைன் உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அவங்க மெயில் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன தம்ப்லைன் வேணும் அப்படி சொல்லி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் வேணும்னாலும் நீங்கள் ஒயிட்லேயே வந்து எடிட்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஹெட்டிங் வேணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அந்த எழுத்தோட எடிட்டிங்லாம் எப்படி வேணும், கேப்லெட்டரில் வேணுமா என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து பெருசாக வேணுமா சிறுசாக வேணுமான்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கனவாவிலே நம்ம இதுலேயும் எடிட்டிங் பண்ணலாம், இன்ஸ்டாட்லேயும் எடிட் பண்ணலாம். இன்ஸ்டாட் ஆப்பில் எடிட் பண்ணிடுவேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே வந்து காப்பிரைட் வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுறோம், எந்த இதுவுமே வந்து நம்ம வந்து பண்ணல. அப்புறம் என்ன நம்ம வீடியோ சம்மந்தமாக அதில் போடுதோம் அப்படி சொல்லிவிட்டு அதில் வந்து நம்ம சர்ச் பண்ணி போடணும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சொல்லி போட்டுட்டு தம்ப்லைன் எப்படி எடிட்டிங் பண்ணுவது என் தமிழோட அப்லோட் பண்ணுவது அப்படி சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து அந்த ஆப்போடு நீங்கள் இமேஜ் போடணுனாலும் போடலாம். இமேஜ் போட்டால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த ஆப்புன்னு ஒருத்தருக்கு நேம் ஞாபகம் இருக்காது. அதனால் இந்த இமேஜ் வச்சோம்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் எடிட்டிங் பண்ணுற இந்த ஃபோட்டோ தான் இந்த வீடியோவுக்கு நான் தம்ப்லைனாக வைக்க போகிறேன். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் ஒன்று சொல்லிவிட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுறோமோ அது தான் நான் வந்து போடுவேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோலாம் வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட இமேஜை வந்து போய் செலெக்ஷன் பண்ணலாம். என்ன இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது புரியலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவேன். இதில் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்படி தான் பண்ணுறேன், இப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் 1 வீக்கில் வந்து 100 ஃபாலோவர்ஸை வந்து கொண்டு வந்தேன். சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது எதனால எந்த வீடியோன்னு சொல்லிவிட்டு வேணுமா அப்போ கமெண்டில் வந்து எஸ்ன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட்டோடு வச்சுருக்கிறேன், அதை அப்படியே நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ வந்து எந்த சைஸ் வேணும் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி தம்ப்லைன்னா ஒருத்தருக்கு வந்து என்னன்னே தெரியல. தம்ப்லைன் வந்தால் யூடியூப்பில் நம்ம உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கும். அவங்க எதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க, இந்த வீடியோ வந்து நமக்கு தேவையா அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுதான் வந்து தம்ப்லைன். இப்போ அந்த தம்ப்லைன் வச்சா தான் நமக்கு வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். லைவுக்கு வைக்கலாம், அப்புறம் வந்து வீடியோவுக்கு வைக்கலாம், எந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த ஒயிட் ஸ்டுடியோவில் போய் வைக்கிறது, அப்புறம் வந்து யூடியூப்லேயே வைக்கிறது, நம்ம வீடியோ போடும்போது வைக்கலாம். நம்ம வீடியோ டவுன்லோட் போட்டு இந்த டைமில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து தம்ப்லைனில் வைக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜெலாம் வந்து ஃப்ரீயாகவே வெப்சைட் இருக்குது. அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து காப்பிரைட் இல்லாத இமேஜை வந்து நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். சாங்ஸ் வந்து யூடியூப் லைப்ரரியில் வந்து நம்ம சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். காப்பிரைட் இல்லாமல் போட்டால் தான் நமக்கு வந்து நல்லது. காப்பிரைட் ஓயாமல் வந்து வரக்கூடாது. அது மாதிரி நீங்களும் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை வந்து நீங்களும் கற்றுக்கோங்க. எல்லாமே வந்து ஈஸி தான். எல்லாமே வந்து யூடியூப்லேயே நம்ம பார்த்து கற்றுக்கலாம். இப்போ என்னோடய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன். யூடியூப்பை பற்றி ஃபுல்லாக யூடியூப் பற்றி என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு இருந்து போட்டிருக்கேன். போய் பாருங்கள் வீடியோஸ்லாம். எதுவும் புரியலன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக உடனே ரிப்ளை பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கும் இந்த மாதிரி நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா இதை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. எங்கள் அம்மா குக்கிங்கை பற்றி போடுவாங்க. அதே மாதிரி நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு இப்போ வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணி வைக்கலாம். தமிழில் டைப்பிங் வர்றதுக்கு இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே அப்படி சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறாங்க. தமிழில் டைப்பிங் ஆப் இருக்குது. அப்புறம் அந்த தம்ப்லைனை வந்து இவ்வளோ அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணும் அந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்டாட் ஆப்பில் வந்து நம்ம எப்படி வந்து எடிட் பண்ணலான்னு பார்க்கலாமா? அந்த ஆப்பில் அவ்வளோதான். அதை நீங்கள் அப்படியே எடிட் பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகி உள்ளே போயிடும். இப்போ வந்து இன்ஸ்டாட் ஆப்பில் வந்து எப்படி எடிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டாட் ஆப்பில் வந்து நம்ம என்ன ஹெட்டிங் பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டில் என்ன வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தம்ப்லைன் ஹெட்டிங்
என்ன அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆப்பில் வந்து எடிட் பண்ண போகிறோம். நான் வந்து கனவா இன்ஸ்டாட் எடிட்டிங் ஆப்பில் எப்படி எடிட்டிங் பண்ணுவது 26 இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்புறம் யூடியூப்பில் ஒய்டி ஸ்டுடியோவில் எப்படி வந்து அப்லோட் பண்ணுவது அப்படி சொல்லிட்டு இதிலே சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அதிலே தம்ப்லைன் வைக்கிறேன். இந்த தம்ப்லைன் வந்து எதுக்குன்னா இந்த வீடியோவுக்கு தம்ப்லைனாக வைக்கிறது. பாருங்கள், இந்த தம்ப்லைனை தான் நான் வைப்பேன். வந்து வேறெல்லாம் எடிட் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இது 1-2 வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துட்டு அப்படியே போட்டுருவேன். அப்புறம் அந்த கனவா ஆப்பில் வந்து ஒரு சில ஆப்ஷன் வந்து காசு கட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த பேக்ரவுண்டு அந்த மாதிரி இதில் ஃப்ரீயாகவும் இருக்குது, ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம். ஒரு சில இது காசு கட்டி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் இதில் வந்து இப்போ வந்து நிறையா நான் அப்டேட் பண்ண பிறகு இந்த லெட்டர்லாம் எடிட்டிங்கில் வர்ற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம எடிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது டார்க்காக இருக்கா, அதோட கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் ஏன்னு இருக்கா, அது வந்து லெட்டர்லாம் சேஞ்ச் பண்ணுறது, லெட்ரு அளவு கொடுக்குற இந்த மாதிரி. நான் இன்ஸ்டாட்டை பற்றி வந்து நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து டேக் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஸ்டாட் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. இதுலேயே பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன்லாம் இருக்குது. அதையே நம்ம வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்பை வந்து நான் இதில் வைக்கலான்னு இருக்கிறேன். இன்ஸ்டாட் ஆப்பையும் கனவா ஆப்பையும் இதில் வந்து சைடில் நம்ம வச்சோம்னா இந்த ஆப்பை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி வந்து தெரியும்ல, அதுக்காண்டி தான். அது நம்ம இமேஜுங்கிறது வந்து இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம இமேஜை வந்து செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், வந்து எடிட்டிங் பண்ணியாச்சு. இதில் வந்து பேக்ரவுண்டை மட்டும் பிஐபின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு பேக்ரவுண்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ தான் தம்ப்லைன் எடிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து எப்படி வந்து நம்ம தம்ப்லைன் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோவில் எல்லாருமே வந்து தம்ப்லைன் வச்சுருக்கேன். லைவில் வந்து வைக்கல, அதை காமிக்கிறேன். லைவுக்குள்ளே போய்ட்டு லைவுங்க 3 டாட் இருக்கும், அதில் வீடியோக்குள்ளே போய்ட்டு பென்சில் ஐக்கான் இருக்கும். அந்த பென்சில் ஐக்கானில் போய்ட்டு அதில் வந்து சேஞ்ச் த தம்ப்லைன் இருக்கும். இல்லாத அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் ஏதாவது, அதை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு தம்ப்லைனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேவ் இல்லை டன் கொடுத்துருங்க. அப்புறம் ஆப்பில் போய்ட்டு நம்ம எப்படி வந்து தம்ப்லைன் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். அங்கே போய்ட்டு நம்மளோட எந்த வீடியோவுக்கு வந்து நம்ம இமேஜ் வேணும்னு சொல்லிவிட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் பென்சில் ஐக்கான் வந்து மேலே இருக்கும். அந்த பென்சில் ஐக்கான் வந்து நம்ம டச் பண்ணோம்னா அதே மாதிரி தான் வரும். நம்ம வீடியோவில் உள்ள ஃபோட்டோவையும் வைக்கலாம், இல்லை ஃபோட்டோ நம்ம கேலரிலேருந்து எடுத்து வைக்கலாம். எந்த ஃபோட்டோ வேணுமோ எடுத்து வச்சுட்டு அதில் டன் கேட்கும், டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோவோட தம்ப்லைன் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாங் வீடியோ எப்படி போடலாம், எப்படி அப்லோட் பண்ணலாம், எடிட் பண்ணுவது, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எந்த டைமில் போடணும் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்படி தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டாலே போதும். கண்டிப்பாக தம்ப்லைன் வச்சா தான் வீடியோவுக்கு வியூஸ் போகும். ஓகே, பாய். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.